ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபித்து நம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கும் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையிலே ராஜா உம்மை ஆராதிக்க கிருபை செய்தீர், பாடல்களை பாட கிருபை செய்தீர் தகப்பனே. இப்போது தேவனுடைய வசனத்தை நாங்கள் கேட்கப் போகிறோம். ஆண்டவர் உமது வார்த்தையை நாங்கள் கேட்கப் போகிறோம். ஆண்டவர் உமது வார்த்தை ஜீவன் உள்ளது. ஆண்டவர் உமது வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்குள்ளே இருக்கிற விடுதலை ஆக்கக்கூடிய வார்த்தை. ஆண்டவரே எங்களுக்குள்ளே என்னென்ன கட்டுகள் இருக்கிறதோ ஆண்டவரே, சோர்ந்து போய் வந்தவர்களுக்கு ஆண்டவரே இன்றைக்கு நீ ஒரு புது பலனை ஆண்டவரை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எல்லா காரியங்களையும் ஆண்டவரே உமது ஆளுகைக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. ஆண்டவர் நீர் மாத்திரம் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. மனுஷிக ஆவி ஆண்டவரே, மாம்சத்தின் கிரியங்கள் ஆண்டவர் எந்த ஒரு ஆவியும் ஆளுகை செய்யாதபடிக்கு ராஜா ஆண்டவரே இங்கே வந்திருக்க ஒருவரையும் தகப்பனே ஆவியானவர் நீர் மாத்திரம் ஆளுகை செய்யுங்க. சிந்தனையை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. சிந்தனைகள் சிதறடிக்காதபடிக்கு தகப்பனே தேவனுடைய வார்த்தையை நன்றாய் கவனித்து ஆண்டவரே அதை உறுதியாய் பற்றி கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ராஜா. மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன தகப்பனே. ஆமேன், 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 ஆமேன். இந்த கால ஆராதனைக்கு வந்தவங்க எல்லோரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேவனுக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கடந்த வாரத்திலே அநேக காரியங்களை கர்த்தர் தியானிக்க கிருபை செய்தார். எண்ணத்தின் அளவில் பயங்கரமான போராட்டம் காணப்பட்டது. இருந்தாலும் வேத வசனத்தை தியானிக்க கர்த்தரே, நான் சபைக்கு என்ன சொல்ல வேண்டும், என்ன வசனத்தை நான் கொடுக்க வேண்டும், என்ன வார்த்தைகளை நான் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டுடைய சமூகத்தில் பல மணி நேரங்கள் நான் உட்கார்ந்திருந்த பொழுது கர்த்தரனோடு கூட பேசின வார்த்தை, இன்றைக்கு அநேக சபை விசுவாசிகள் விசுவாசத்திலே சோர்ந்து போனவர்களாய் காணப்படுகிறார்கள். உலகத்தின் சூழ்நிலையின் நிமித்தமாக சோர்ந்து போய் காணப்படுகிறார்கள். சூழ்நிலையின் நிமித்தமாக வேதனையின் நிமித்தமாக கர்த்தர் விட்டு தூரமாய் இருக்கிறார்கள் என்ற காரியத்தை கர்த்தரின் இதயத்தில் வைத்தார். ஆண்டவர் உங்கள் திருச்சபைக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இன்றைக்கும் நான் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறேன். ஆமேன். நான் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறேன். இம்மட்டுமாய் நான் உங்களை நடத்தி வந்தேன். ஆமேன். நம் ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு, நம் தாயின் வயிற்றிலே உண்டான நாள் முதற்கொண்டு நம்மளை அவர் ஏந்தினார், நம்மளை சுமந்தார், நம்மளை தாங்கினார். இம்மட்டுமாய் நம்மளை நடத்தி வந்த தேவன். ஆமேன். ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். ஆமேன். எண்ணி பார்க்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நாம் பார்த்துருவோம். அது யோபு, இது பிரசங்கம் அல்ல, இருந்தாலும் கர்த்தர் அந்த வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறார். யோபு புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது அதிகாரம் 9வது வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அடுத்த வசனம், தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நாம் இன்னைக்கு தாழ்ந்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். நம்ம தாழ்மையின் நிமித்தமாய் நாம் இன்றைக்கு துக்கித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களை எல்லோரையும் நான் ரட்சித்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறேன். ஆமேன். இந்த உலகம் நம்மளுக்கு உயர்வை கொடுக்க முடியாது, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்மளுக்கு உயர்வை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. சீஷர்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு பின்பாடு சில சீஷர்கள் என்ன பண்ணாங்க, அறையில் அவர்களை பூட்டி கொண்டார்கள். சில சீஷர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடக்கம் சென்ற பின்பு, அவர் அடக்கம் பண்ணின பின்பு அவங்களோட சொந்த வேலைக்கு என்ன பண்ணிட்டாங்க, திரும்பி போயிட்டாங்க. சில சீஷர்கள் எந்த வேலைக்கு போனாங்க, மீன் பிடிக்கிற வேலைக்கு போயிட்டாங்க. நம்மளும் அதே மாதிரி அநேகர் நம்மளுடைய சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்மளும் நம்மளுடைய விசுவாசத்தை பல ஆழங்களிலே தோண்டி நம்ம விசுவாசத்தை நீங்கள் புதைச்சி வச்சிருக்கிறோம். நம்மளுடைய ஜெப வாழ்க்கையை பல ஆழத்தில் தோண்டி புதைச்சி வச்சிருக்கிறோம். நம்மளுடைய முழங்கால் என்ற ஜெபம், நம்மளுடைய உபவாசம் என்ற ஜெபத்தை, வேத வாசிப்பு வேத தியானிக்கிற என்ற ஒரு காரியங்களை பல ஆழங்களிலே தோண்டி இன்றைக்கு நாம் புதைத்து வைத்திருக்கிறோம். சீஷர்களும் அதுதான் செய்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தவுடன் அவர்களுடைய முழு நம்பிக்கை யார் மேலே இருந்தது அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே தான் இருந்தது. அந்த நம்பிக்கை என்ன பண்ணிட்டாங்க, கல்லறையில் போய் என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டு அடக்கம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அதே மாதிரி நாமும் நம்மளுடைய ரட்சிப்பை அடக்கம் பண்ணி வைத்திருக்கிறோம், நம்மளுடைய விசுவாசத்தை அடக்கம் பண்ணி வைத்திருக்கிறோம், நம்முடைய முழங்கால் ஜெபத்தை அடக்கம் பண்ணி வைத்திருக்கிறோம், வேத வாசிப்பை அடக்கம் பண்ணி வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருப்போமே ஆனால், இந்த கடைசி காலங்களிலே எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது நம் வருகை என்ன பண்ண முடியாது,
மறுரூபம் ஆக முடியாது. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், நான் இதற்காக நான் மிகவும் ஜெபித்து வந்து நான் இருக்கிறேன். கர்த்தர் சொன்னார், அநேகருடைய விசுவாசத்தை, பல ஆழங்களிலே இருக்கிற விசுவாசத்தை கர்த்தர் இன்னைக்கு உயிர்ப்பிக்க போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இது வரைக்கும் ஜெபிக்காதவங்க இந்த வாரம் போய் ஜெபிக்க போறீங்க. இது வரைக்கும் வேதத்தை வாசிக்காதவர்கள் இந்த வாரத்தை போய் நீங்க வேதத்தை வாசிக்க போறீங்க. இது வரைக்கும் நீங்க தியானிக்காதவங்க, வேதத்தை தியானிக்காதவங்க இன்னைக்கு போய் நீங்க வேதத்தை தியானிக்க போறீங்க. ஆமென். ஏனென்றால் இன்னைக்கு அநேகருக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இது ஒரு ரட்சணிய நாள். ஆமென். இது ஒரு ரட்சணிய நாள். ஆமென். அநேக ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஆதி அன்பை விட்டு இழந்து நிற்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டு 10 வருடம் ஆகிறது, 15 வருடம் ஆகிறது. ஆனாலும் ஆதி அன்பிலே நிலைக்காதபடிக்கு பல போராட்டங்கள் மத்தியிலே அநேக சூழ்நிலை நிமித்தமாய் நம்ம சோர்ந்து போய் இருக்கிறோம். கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், அந்த விசுவாசத்தை நான் தட்டி எழுப்ப போகிறேன் என்று. ஹல்லேலூயா. அநேகருடைய முழங்கால்களை கர்த்தர் இன்னைக்கு பலப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. அந்த ஒரு விசுவாசத்தோடு, அந்த ஒரு நம்பிக்கையோடு நம்ம மத்தியில் நான் கடந்து வந்திருக்கிறேன். ஆமென். உங்களுடைய விசுவாசங்களை கர்த்தர் இந்த ஆராதனை முடிகிற வேலையிலே நிச்சயமாக நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காக, உங்கள் விசுவாசங்களை தட்டி எழுப்புவதற்காக கர்த்தர் வார்த்தைகளை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 15வது அதிகாரம் 6வது வசனம். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தரை விசுவாசித்தான், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அது அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆறாம் சரி, ரமேஷனா ஆரம்ப ஜெபத்தை செய்யும் பொழுதும் சரி, அவர்கள் சொன்ன வார்த்தை ஆபிரகாமை குறித்து கர்த்தர் முன்னமே பேசினார். ஆமென். நம்ம இந்த காலை ஆராதனை முன்னமே ஆராதனை வேலையிலே மேகி மூலியமாக கர்த்தர் ஆபிரகாமை குறித்து பேசினார். இப்பொழுது நம்ம ஆபிரகாமை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆபிரகாம் எப்படிப்பட்ட ஒரு தேவனை விசுவாசித்தான் என்றால், அவர் ராஜாதி ராஜா, தேவர்களுக்கு எல்லாம் தேவனாக இருக்கிறார் என்று விசுவாசித்தான். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு தேவனை அவன் விசுவாசத்தில் மாத்திரமல்ல, கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் தரையிலே கீழே விழாதபடிக்கு ஒவ்வொரு வார்த்தையும் கெட்டியாய் பிடித்து கொண்டான். ஆமென். கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் என்னவென்றால், உன்னை நான் பெரிய சந்ததியாய் ஆக்குவேன் என்று சொன்னார். அந்த வார்த்தையை அவன் முழுமையாய் பற்றி கொண்டு முழுமையாக அதை விசுவாசித்து அதை கடைபிடித்தான். ஆமென். இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுக்கிற அநேக வார்த்தைகள் உண்டு, போதகர் மூலமாய் அநேக வார்த்தைகள் உண்டு. நம்ம அநேக முறை நம்மளுக்கு வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை நாம் மறந்துடுறோம். ஆமென். ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குத்தத்தத்தை கூட, ஆபிரகாம் ஆண்டவரால் கொடுத்த ஒரு வார்த்தையை கூட ஆபிரகாம் மறக்காமல் இருந்தான். அதனால்தான் அவனால் என்ன பண்ண முடிந்தது? கிறிஸ்துவாகிய ஆண்டவரை அவன் விசுவாசிக்க முடிந்தது. அதுவே கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணார்? நீதியாக எண்ணினார். நாம் கர்த்தருக்கு நீதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையும் அவருடைய வாக்குத்தத்தங்களையும் நாம் மறவாமல் அதன்படி கைப்பிடித்து அதன்படி நடக்கிறவர்களாய் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவனிடம் கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். 7வது வசனம். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். உன்னை அழைத்து வந்த கர்த்தர் நானே. ஆமென். இன்றைக்கு நம்மளை வேறு பிரித்த கர்த்தர் அவர் ஒருவரே. ஆமென். நம்மளை அழைத்த கர்த்தர் அவர் ஒருவர் மாத்திரமே. ஆமென். அவன் எங்க இருந்தானா? கல்தேயர் நாட்டிலே இருந்தான். ஆமென். வேறு ஒரு நாட்டில் இருந்தான். அவன் வேற ஒரு நாட்டில் தான் இருந்தான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு என்ன சொன்னார்? அவனை ஏன் பிரித்து கொண்டு வந்தார்? அவனுக்கு சுதந்திரமாய் ஒரு வாழ்க்கை, ஒரு நாட்டை கொடுக்க, சுதந்திரமாய் ஒரு தேசத்தை கொடுக்க கர்த்தர் ஆபிரகாமை பிரித்து எடுத்தார். அதே போல தான் கர்த்தர் இன்னைக்கு நம்மளை பிரித்த காரணம் என்னவென்றால், நமக்குன்னு ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த கல்தேயர் என்றும் உலகிலே நாம் வாழ்வதற்கு அழைக்கப்படவில்லை. நாம் அழைக்கப்பட்ட காரணம் என்னவென்றால், பரலோக ராஜ்யத்திலே அவர் நமக்கென்று சுதந்திரமாய் ஒருவருத்தருக்கும் சுதந்திரமாய் கர்த்தர் ஒரு ஸ்தலத்தை பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஸ்தலத்திலே உங்களையும் என்னையும் சேர்ப்பதற்காகவே அவர் வந்து நம்மளுக்காக மரித்து ரட்சிப்பை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். மனவாட்டி என்ற ஸ்தானத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஸ்தானத்தை கொடுத்த காரணம் என்ன தெரியுமா? அவர் ஆயத்தம் பண்ண ஸ்தலத்திலே நாம் சுதந்திரமாய் வாழ்வதற்கு. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே சுதந்திரமாய் வாழ்வதற்கு அல்ல, அவர் ஆயத்தம் பண்ண ஸ்தலத்திலே சுதந்திரமாய் வாழ்வதற்கு கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தது போல கர்த்தர் இன்றைக்கு நம்மளையும் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை அழைத்த போது மேகி சொன்ன மாதிரி அவனுக்கு எல்லாமே இருந்தது.
அவன்கிட்ட சொத்து இருந்தது, அவனிடம் வேலைக்காரர்கள் இருந்தார்கள். ஆனால் அவன்கிட்ட ரெண்டே ரெண்டு விஷயம் இல்லை. என்னது? பிள்ளைகளும் ஒரு தேசமும் இல்லை அவன்கிட்ட. எது இல்லையோ கர்த்தர் அதை தான் நான் கொடுப்பேன் வாக்குத்தத்தம் பண்ணார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் எது இல்லையோ அதை தான் கர்த்தர் கொடுப்பேன்னு வாக்குத்தத்தம் பண்ணுவார். ஆமென். இருக்கிற காரியங்களை வைத்து அழைக்கிறவர் தேவன் அல்ல, இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். ஆமென். அது ரொம்ப 4வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். உங்கள் ஆபிரகாமுக்கு வாழ்க்கையில் எது இல்லையோ, அவனுக்கிட்ட ஒரு தேசமும் இல்லை, சந்ததியும் இல்லை, பிள்ளைகள் இல்லை, அந்த ரெண்டு காரியம்தான் இல்லை. கர்த்தர் அதை தான் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்து உனக்கு நான் கொடுப்பேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இன்றைக்கு காலை வேளையிலே நம்மிடம் எது இல்லை என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். கர்த்தர் அதை தான் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்து இந்த காலை வேளையில் வருங்காலங்களிலே உங்களிடம் எது இல்லையோ அதை நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதற்காக தான் நம்மளை வேறு பிரித்தார், அதற்காக தான் நம்மளை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அவரை தேடினோர் யாரும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென். கர்த்தரை நாம் நம்பி இருக்கும் பொழுது ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு கர்த்தர் நம்மளை வழி நடத்தி பாதுகாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து 9வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. 8வது வசனம் வாசிப்போம். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். நான் இந்த சரித்திரத்துக்குள்ளே போக விரும்பவில்லை. நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக நான் சொல்ல விரும்புகிறேன். 7வது வசனத்தில் பார்க்குறோம், கர்த்தர் என்ன சொல்கிறாரு? உனக்கு ஒரு ஊர்க்கலை பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே, ஒரு தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இவன் 8வது வசனத்தில் இவன் பார்த்து நான் பார்க்குறோம், விசுவாசத்தின் தகப்பன் இவன். ஆமென். ஆனால் 8வது வசனம் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு கேள்வி கேட்குறான். என்ன கேள்வி அப்படின்னா, அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன். இந்த கேள்வியை அவன் ஆண்டவர்கிட்ட கேட்டாலும் இது அவிசுவாசத்தினால் அல்ல. அங்கே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா கர்த்தராகிய ஆண்டவரே அப்படின்னு ஒரு தாழ்மையாக தான், வித் ஹியூமிலிட்டி, தாழ்மையாக தான் கர்த்தர் ஆபிரகாம் கர்த்தர்கிட்ட கேட்குறான். ஆண்டவரே, நீங்கள் இதை தருவேன்னு சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு என்ன நம்பிக்கை? நீங்கள் இதுக்கு தருவேன்னு சொல்கிறீங்க, இப்படி நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணுறீங்க ஆண்டவரே, ஆண்டா இது நான் எதுனால அறிவேன் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுங்க அப்படின்னு ஆபிரகாம் கேட்கும்போது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த இந்த 8, 9 ஆகிய 9, 10 ஆகிய வசனங்கள் நான் சுருக்கி சொல்லுகிறேன். அந்த காலத்தில் ஒரு பழக்கம் உண்டு. இப்போ நம்ம லேண்ட் அக்ரிமெண்ட்லாம் பண்ணால் சைன் போடுறோம்ல, ஒரு டாக்குமெண்ட் மாதிரி எழுதி அது நம்ம கவர்மெண்ட் சீல்லாம் வச்சு நம்ம சைன் போட்டால் என்னது, அதுக்கு ஒரு பவர் உண்டு அந்த அக்ரிமெண்ட்டுக்கு. கரெக்டுங்களா? அதே மாதிரி அந்த காலத்தில் இந்த அக்ரிமெண்ட் அந்த சைன்லாம் அப்போ கிடையாது. ஆனால் அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்களா, இந்த 9, 10 வசனத்தை வச்சு நான் சொல்கிறேன். ஒரு மிருக ஜீவன்களை எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க, நடுவில் பாதியில் வெட்டி 2 பக்கமாக வச்சுருவாங்க. இப்போ இந்த மாதிரி இந்த ஒரு பூத்தொட்டி 2 இருக்குல்ல, அது மாதிரி ஒரு மிருக ஜீவனை பாதியாக வெட்டி இந்த பக்கம் ஒரு பகுதியும் இந்த பக்கத்தில் ஒரு பகுதியும் வச்சு அது நடுவில் நடந்து போவாங்க. அது நடந்து போனால் அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், இந்த உடன்படிக்கையை, இந்த அக்ரிமெண்ட்டை நான் மீறிட்டேன் அப்படின்னா என்னையும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வெட்டி 2 பக்கமாக வைக்கலாம் அப்படின்ற அந்த உடன்படிக்கைக்கு அர்த்தம். இந்த ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் என்ன சொல்கிறான், உனக்கு நம்பிக்கை தானே வேணும், இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை நான் என்ன பண்ணுறேன், உன்னோடு கூட செய்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆபிரகாம் என்ன பண்ணுறான்னா 2 மிருக ஜீவனங்களை நடுவாக துண்டித்து எதிராக ஒரு துண்டத்தை இந்த பக்கமும் இன்னொரு துண்டை என்ன பண்ண இந்த பக்கமும் வச்சு எதிராக வைக்கிறான். வச்சோடனே இப்போ அவன் காத்துட்டு இருக்கான். எதுக்கு காத்து கொண்டு இருக்கான்னா, ஆண்டவர் தானே வைக்க சொன்னார். இப்போ அவன் காத்து கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் அது என்ன பண்ணோம், கடந்து செல்வதற்கு காத்து கொண்டு இருக்கிறான். 11வது வசனத்தை வாசிப்போம். பறவைகள் அந்த உடல்கள் மேல் இறங்கின. அவன் ஆயத்தம் பண்ணவன ஆண்டவருக்கு என்று உடன்படிக்கை செய்த மிருக ஜீவன்கள் மேல் என்ன இறங்கிடுது, இப்போ பறவைகள் இறங்குது. அது ஆபிரகாம் என்ன பண்றான் அப்படின்னா, அவைகளை ஆபிரகாம் துரத்தினான். இன்றைக்கு நம்மளுக்கும் கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் நம்மளுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நம்மளால் அதை ஏன் சுதந்திரித்து கொள்ள முடியவில்லை என்றால், பறவைகள் நம்ம அசதியாய் இருக்கும் பொழுது பறவைகள் இறங்கி நம்முடைய ஆசீர்வாதத்தையும் நம்ம ரட்சிப்பின் வாழ்க்கையையும் நம் விசுவாசத்தின் வாழ்க்கையும் பறவைகள் என்ன பண்ணுது, கொத்திட்டு போகுது. ஆமென். இது எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? இன்றைக்கு நம்ம வசனத்தை கேட்கிறோம்.
சபையை விட்டு வெளியே கால் வச்சுன்னு என்ன வரும்? பறவை வரும். எதற்கு வரும் பறவை? நம்ம கேட்ட வசனங்களை கொத்திட்டு போகிறதுக்கு. அநேகர் இன்னைக்கு ஈவினிங் என்ன ஆகிடுது இந்த வசனம் மறந்து. இன்னொரு எக்ஸ்ட்ராவாக சொல்லப்போனால் காலையில் சர்வீஸ் 8:15 8:30 மணிக்கு ஆரம்பிக்குது. நம்ம 9:30 மணிக்கு வரோம்னா உங்களுக்கு முன்னாடி பறவைங்க 8:45 உங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை அது கொத்தி செல்லுகிறது. இது நம் கண்களுக்கு என்ன பண்ணல தெரியுது. ஏன் தெரியுது அப்படின்னா, அநேக தடவை ஊழியக்காரன் மூலமா பல முறை உங்களுக்கு திருப்பி அறிவிக்கப்பட்டும் நம்ம அசதியாக இருக்கிறோம். ஆபிரகாம் இந்த இடத்துல அசதியாக இருந்தான்னா கர்த்தர் ஏற்படுத்தின உடன்படிக்கை. கர்த்தர் சொன்னார் இந்த மாதிரி நீ செய் அப்படின்னு ஆபிரகாமுக்கு சொன்னார். அவன் அசதியாக இருந்தான் என்றால் பறவைகள் அதன் உடன்படிக்கை என்ன பண்ணியிருக்கோம்? கெடுத்து போட்டிருக்கும். ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணான் என்றால் அதை துரத்தினான். எப்படி துரத்தினான் தெரியுமா? தனியாக நின்றுதான் துரத்தினான். ஆமென். அவனுக்கு சாராள் உண்டு, லோத்து உண்டு, 318 வேலைக்காரர்கள் இருந்தார்கள் அவன் வீட்டில். இருந்தாலும் அவன் அந்த பறவைகளை தனியாக துரத்தினான். அவன் அசதியாகவோ சோம்பேறியாகவோ இல்லை. அவன் பறவைகளை துரத்தின போது அவனுக்கு என்ன உண்டாயிச்சு? அடுத்த வசனத்தை வாசிப்போம். 12. சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. அவன் துரத்தி என்ன பண்ணிட்டான்? டயர்டாயிட்டான். டயர்டான என்ன பண்றான்? இப்போ அவனுக்கு அயர்ந்த நித்திரை. இன்றைக்கு நம்ம கூட அநேக வாழ்க்கையில் பறவைகளை துரத்தி ரட்சிப்பின் வாழ்க்கையில், விசுவாசத்தின் வாழ்க்கையில் கர்த்தருக்காக நாம் ஸ்திரமாய் நிற்க வேண்டும் என்று சொல்லி நாம் பறவைகளை துரத்தி இன்னைக்கு அநேகர் சோர்ந்து போயிருக்கலாம். ஆமென். நீங்கள் அநேகர் சோர்ந்து போன உள்ளங்கள் உண்டு. நீங்கள் அநேகர் நம்ம சோர்ந்து போயிருக்கலாம். சோர்ந்து போன நிமித்தமாக என்ன வந்தது பார்த்தோன்னா, திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. நம் பாஸ்டர் அடிக்கடி சொல்கிற போல வருகிற நாட்கள் திகிலும் கார் இருளும் ஒரு கார் மேகமும் என்ன பண்ணுறது? மூடுகிறது. ஆமென். இன்றைக்கு நம்ம சோர்ந்து போன நிமித்தமாய் அநேக ஒரு கார் இருள் நம் வாழ்க்கையை சுற்றில ஒரு கார் இருள் இருக்கலாம். நம்ம எதிர்பார்க்குற காரியங்கள் நம்மளுக்கு நடக்காமல் இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் தானே சொன்னார், கர்த்தர் தானே உடன்படிக்கை செய்யணும்னு சொன்னார். கர்த்தர் வரலையே. ஆண்டவர் நீங்கள் சொல்லி தானேப்பா நான் செஞ்சேன். ஆண்டவர் நீங்கள் சொல்லி தானே நான் கீழ்ப்படிஞ்சேன், இந்த காரியங்களை நான் செய்தேன். ஆனால் நீங்கள் வருவதற்கு தாமதம் ஆகுது. ஆண்டவரே நீங்கள் வருவதற்கு தாமதம் ஆகுறதே என்று அநேகர் இந்த கேள்வியோடு உட்காந்துட்டு இருக்கலாம். ஆனால் பறவைகள் வரும்பொழுது அதை துரத்த வேண்டிய வேலை நம்மளுடைய வேலை. ஆமென். அவன் துரத்தின போது என்ன ஆனது பார்ப்போம். 17வது வசனம். 17. சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. அந்நாளில் கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி. அந்நாளிலே, ரொம்ப முக்கியமான வார்த்தை, அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாம் கூட உடன்படிக்கை பண்ணினார். எப்படி உடன்படிக்கை பண்ணினார்னா, கார் இருள் வந்தது. அவன் அயர்ந்த நித்திரையில் இருக்கும்போது கார் இருள் வந்தது. கார் இருள் வந்தபொழுது அந்த நம்ம வசனத்தை பார்க்கிறோம். நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையிலே தோன்றினார். அக்கினி ஜுவாலையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில தோன்றுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் பறவைகளை துரத்தி நீங்கள் சோர்ந்து போய் நீங்கள் முடியலன்னு சொல்லி நீங்கள் உட்காரும் பொழுது, உங்கள் விசுவாசத்தின் பிரயாணத்தில், ரட்சிப்பின் பிரயாணத்தில் நீங்கள் சோர்ந்து போய் உட்காரும் பொழுது, நீங்கள் கார் இருள் உங்களை சூழ்ந்து இருக்கும் பொழுது, ஏற்ற நேரத்திலே ஏற்ற காலத்திலே அவர் பண்ணின உடன்படிக்கையை நிறைவேற்றும்படியாக அந்நாளிலே அக்கினி ஜுவாலையிலே அவர் தோன்றுவார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஈசாக்குக்கு யாக்கோபுக்கு மாத்திரம் தெய்வம் அல்ல, அவர் முற்பிதாக்களுக்கு மாத்திரம் தெய்வம் அல்ல, அவர் இன்றைக்கும் நமக்கும் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நான் அதை ஆணித்தரமாக விசுவாசிக்கிறேன். ஆமென். அவர் அக்கினி ஜுவாலையில இருந்து தோன்றுவார். நீங்கள் படுத்திருக்கும் பொழுது, இருள் சூழ்ந்து இருக்கும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில் ஒரு கார் இருள் மேகம் வந்து மூடும் பொழுது, ஏற்ற நேரத்திலே அக்கினி ஜுவாலை மூலமாக வந்து உன்னோடு செய்த உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். 21வது வசனத்தை வாசிப்போம். எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்றல்ல, கொடுத்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது உறுதியான வாக்குத்தத்தம். நான் கொடுக்க போகிறேன், கொடுப்பேன் என்றல்ல. இன்றைக்கு உங்களிடம் எது இல்லையோ, ஆபிரகாம் இடம் ஒரு தேசம் இல்லை. ஆபிரகாம் கர்த்தர் ஒரு தேசத்தை கொடுப்பேன் தான் சொன்னாரு. ஆனா இப்போ ஆண்டவர் அவன் பறவைகளை துரத்தின பின்பு கர்த்தர்
கர்த்தர் அவனோடு செய்த உடன்படிக்கை என்னவென்றால், இப்போ ஒரு மேப் மாதிரி போடுறாரு, இந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு மார்க்கிங் மாதிரி போட்டு, இந்த தேசத்திலிருந்து இந்த தேசத்துல என்ன பண்ணுவேன், உனக்கு கொடுத்தேன் அல்ல, கொடுக்க போகிறேன் என்று அல்ல, நிச்சயத்தோடு கர்த்தர் சொல்றார், உனக்கு நான் கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் அதே போல என்ற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில இல்லையோ, உங்கள் வாழ்க்கையில் எது இல்லை என்று நீங்க மனம் முடிந்து போய் இருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணினதை நான் கொடுக்க போகிறேன் என்றல்ல. நீங்கள் உங்கள் பறவைகளை துரத்தும் பொழுது, காகங்களை நீங்கள் துரத்தும் பொழுது, கர்த்தருடைய வசனத்தை நீங்க பற்றி கொண்டு அவருடைய வார்த்தையிலே நீங்க நிலைத்து நிற்கும் பொழுது, பாவ வழிகளை விட்டு ரட்சிப்பின் ஓட்டத்தை நீங்க தொடர்ந்து ஓடும் பொழுது, விசுவாச ஓட்டத்தில் நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தரில் நீங்கள் உறுதியாய் நிற்கும் பொழுது, நீங்கள் எடுக்கிற பிரயாசங்களுக்கு கர்த்தர் அக்கினி ஜுவாலையிலே தோன்றி ஒரு உடன்படிக்கை செய்தார் அல்லவா. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட கர்த்தர் உருவத்திடம் செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றும்படியாக அக்கினி ஜுவாலையிலே வந்து, உங்களுக்கு நான் செய்த காரியங்களை நான் செய்ய போகிறேன் இனிமேல் சொல்ல மாட்டாரு, செய்து முடித்தேன். ஹல்லேலூயா. செய்து முடித்தேன் என்று சொல்லுகிறார். கரங்களை தட்டி நாம் தேவனுக்கே மகிமை செலுத்துவோமா. நாம் ஆராதிக்கிற தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர். அவர் ஆரம்பித்ததை முடிக்க அவர் கிருபை நல்ல தேவனா, வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 46வது அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 46:10. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டு அறிவிக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் செய்யப்பட வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் செய்யப்பட வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை என்னடா இந்த வாழ்க்கை என்று நீங்கள் யோசித்துக் கொண்டு இருக்கலாம். இந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவே இருக்காதா, இந்த வாழ்க்கை நம்மளுக்கு மாறாதா அப்படின்னு நீங்களும் ஒரு சிலர் உங்களுடைய மனசு நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். இந்த வாழ்க்கை நம்ம காலையில் எழுந்துக்கும் பொழுது, இந்த நாள் நம்ம சந்தித்தே ஆகணுமா, இந்த நாள் நம்ம போய் கோ ஃபார்வர்ட் பண்ணியே ஆகணுமா, பயப்படாமல் சோர்ந்து போகாமல் இருங்கள். கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டு சொல்லுகிறார், இன்னும் செய்யப்பட வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய திட்டம் ஒன்று இருக்கிறது உங்கள் வாழ்க்கையிலே. அவர் உங்களை வேறு பிரித்தார் என்றால், ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அந்த திட்டத்தை நிறைவேற்றும் முடிக்கும் வரை கர்த்தர் ஆபிரகாமை கைவிடவே இல்லை. ஆமென். கடைசி பரியந்தம். ஆமென். அந்த வசனம் அப்படிதான் சொல்லு, கடைசி பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன். நம் கடைசி மூச்சு விடுற வரைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். ஆமென். மனிதர்கள் வருவார்கள், மனிதர்கள் ஒரு சீசனுக்கு இருப்பாங்க, இன்னொரு சீசனுக்கு இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி பரியந்தம், நம் கடைசி மூச்சு வரை கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். ஆமென். நமக்கு நல்ல கம்பேனியன். ஆமென். நமக்கு நல்ல ஒரு தோழன். ஆமென். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் நமக்கு சொல்லுகிறார், இன்னும் செய்யப்பட வேண்டிய காரியங்கள் இருக்கிறது, அதை நான் பூர்வ காலம் முதல் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அது அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். ஆலோசனை நிலை நிற்கும். கர்த்தருடைய அது எப்படி சொல்றார் அப்படின்னா, அதிகாரத்தோடு சொல்றார். ஆமென். அந்த வசனம் அப்படிதான், என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தப்படி எல்லாம் செய்வேன். அப்படின்னா எனக்கு இஷ்டப்படி எல்லாம் என்ன பண்ணுவேன், செய்வன் கர்த்தர் சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் பிரகாரம் தான் கர்த்தர் செய்வார். ஆமென். அது அவருடைய ஆலோசனை நிலை நிற்கும். அவருடைய ஆலோசனையை தகர்க்க யாராலும் கூடவே கூடாது. ஆமென். அடுத்த வசனத்தை வாசிப்போம். உராஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். போதும். உராஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்து என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்து வரவழைக்கிறேன். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம ஆராதிக்கிறோம். ஆமென். அவர் பெரிய தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துல ஏசாயா யாரை குறித்து சொல்லுகிறார், நான் உள்ள சரித்திரத்துக்குள்ளே போனால் மிகவும் நேரமாயிடும். நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இஸ்ரேல் ஜனங்க பாபிலோன்லே அடிமையாக இருக்கிறாங்க. அடிமையாக இருக்கும்பொழுது கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு இப்போ இஸ்ரேல் ஜனங்க பாபிலோன் அடிமைத்தனத்தை என்ன பண்ணுறாரு, இப்போது வெளியே கூட்டு வர போகிறார். அப்படி கூட்டு வரும்பொழுது தான் கர்த்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கிழக்கில் இருந்து ஒரு பட்சியை நான் அனுப்புவேன், என் ஆலோசனையை நிறைவேற்றும் ஒரு மனுஷர்களை அல்ல,
ஒரே ஒரு மனுஷன் என்ன பண்ணுவேன், தூரத்திலிருந்து வரவேற்பேன். கர்த்தர் யாரை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அனுப்பினார் என்றால் பார்ப்போம். எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கடைசி பகுதி வாசிப்போம். கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே. அதே மாதிரி 5வது வசனம் கடைசி பகுதி வாசிப்போம். 5வது வசனம் 1:5. எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள். நம்ம அநேக கேள்விப்பட்டிருப்போம், சூனியம் வச்சுட்டாங்க, சூனியம் என்ன பண்ணிட்டாங்க, ஏவி விட்டாங்க அப்படின்னு. அவங்க மட்டும்தான் ஏவுவாங்க கிடையாது, நம்ம ஆண்டவர் கூட ஏவுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சூனியக்காரர்கள், மந்திரவாதிகள் ஏவுகிற ஆவியை விட என் பிதாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏவுகிற ஆவி மிக வல்லமை உள்ளது. ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அப்படிதான் வழி நடத்தினார். அல்லேலூயா. ஒரு மனுஷன், நீங்கள் எப்பவுமே நினச்சி பாருங்க, நம்மளுக்கு விரோதமாக எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, அநேகர் வருவாங்க. நம்மளுக்கு சத்துருக்கள் எப்படி வருவானா, அநேகர் வருவான். பிசாசு ஒருத்தர் துரத்தி விட்டா திருப்பி வரும்போது எத்தனை பேர் கொண்டு வருவானா, 7 பேரை கொண்டு வருவான். கர்த்தர் அப்படிப்பட்ட கர்த்தர் கிடையவே கிடையாது. அவர் செய்த அற்புதங்கள் எல்லாமே ஒரு மனிதனை வைத்து, ஆபிரகாமை வைத்து கர்த்தர் ஒரு சந்ததியை உருவாக்கினார். மோசே ஒருவனை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தார். கோரேஸ் ராஜா ஒருவனை வைத்து கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் என்ன பண்ணார், வழி நடத்தினார். அதே போல தான் பழைய ஏற்பாடுக்கு கோரேஸ் என்றால் புதிய ஏற்பாடு மனவாட்டியாக நமக்கு கர்த்தர் பிதாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு அனுப்புவார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிழக்கில் இருந்து ஒரு மனுஷனை அனுப்பினார். ஹல்லேலூயா. நமக்கோ கிழக்கில் இருந்து சூரியன் விடுகிறது போல, கிழக்கிலிருந்து தானே சூரியன் விடியும், கிழக்கிலிருந்து சூரியன் விடுகிறது போல வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 16 வசனம் சொல்லுகிறது. நடுவு பகுதி எடுத்து வாசிப்போம். வெளிப்படை 22:16 நினைக்கிறேன். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம கிழக்கில் இருந்து கோராஸ் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்தா நம்மளுக்கு யார் வருவார் அப்படின்னா, விடிவெள்ளி நட்சத்திரமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தாவீதுக்கு வேறானவர். கிழக்கிலிருந்து நம்மளுக்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாவற்றையும் அவர் கொண்டு வந்து சேர்க்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. இன்றைக்கு நாமும் சில காரியங்களுக்கு அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். ஆனால் நாம் காகங்களை விரட்டும் பொழுது, பறவைகளை நாம் துரத்தும் பொழுது, நம்ம உடன்படிக்கை கிறிஸ்துவோடு கூட இருக்கிற உடன்படிக்கை நாம் காத்துக்கொள்ளும் பொழுது, நம் ரட்சிப்பின் உடன்படிக்கையை காத்துக்கொள்ளும் பொழுது, விசுவாசத்தையும் நம் ஜெப வாழ்க்கையும் நாம் காத்துக்கொள்ளும் பொழுது, கர்த்தர் நமக்கு தர வேண்டிய காரியங்களை நாம் அடிமைத்தனத்தில் இழந்தவைகளை நீங்க பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க வந்து அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது பாபிலோன் கிட்ட அநேக காரியங்களை இழந்தார்கள். அந்த வசனத்தை வாசிப்போம். அது எஸ்ரால தான் இருக்கும். 7வது வசனம் கடைசி பகுதி. நேபுகாத்நேச்சார் எருசலேமிலிருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலில் வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பணிமுட்டுகளை கோரேஸ் ராஜா எடுத்துக்கொண்டான். 8வது வசனம் கடைசி பகுதி பாத்தீங்கன்னா, யூதாவின் அதிபதியாகிய சேஸ்பாசாரிடத்தில் எண்ணி கொடுத்தான். ஆமென். நீங்க எவற்றையெல்லாம் உங்க அடிமைத்தனத்தில் இருக்கும்போது நீங்க இழந்தீங்களோ, பறவை வந்து எவற்றெல்லாம் உங்கள் இடத்துல இருந்து கொத்தி கொண்டு போனதோ, கர்த்தர் சொல்றார், கிழக்கில் இருந்து நான் வந்து உங்களுக்கு நீங்கள் இழந்தவைகளை கர்த்தர் கொடுக்கிறது மாத்திரமல்ல, எண்ணி கொடுப்பார். ஹல்லேலூயா. எண்ணி கொடுப்பார் அப்படின்னு என்ன தெரியுமா, ஒண்ணுமே மிஸ் ஆகாது. ஆமென். ஒண்ணு கூட மிஸ் ஆகாம கர்த்தர் எண்ணி புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிறார், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவு. உன் விசுவாசம் எவ்வளவு பெருசோ அவ்வளவாய் கர்த்தர் எண்ணி உன் கரங்களில் உன் நன்மையை கொடுப்பார். ஆமென். உன் குடும்பத்திற்கு வந்து சேர வேண்டிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் எண்ணி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது டெய்லி காலையில் எழுந்து நீங்கள் கிழக்கை நோக்கி ஜெபிங்கள். இந்த வார்த்தையை நீங்கள் மறக்காமல் இருங்கள். கர்த்தர் கிழக்கில் இருந்து உங்களுக்கு ஒரு அக்கினி ஜுவாலையாக தோன்றி உங்களுக்கு இருளான நேரத்திலே ஒரு வெளிச்சமாக, கிழக்கிலிருந்து எப்படி சூரியன் விடுகிறதோ அதே போல கிழக்கிலிருந்து அக்கினி நட்சத்திரமாக, அக்கினி ஜுவாலையாக இறங்கி வந்து நீங்கள் அடிமைத்தனமாக இருக்கும் பொழுது என்னென்ன காரியங்களை நீங்கள் இழந்தீர்களோ அதை கர்த்தர் உங்க கைகளில் எண்ணி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு அவர் ஏவி விட்டவர்கள் எழும்புவார்கள். ஆமென். ஆமென். யாரெல்லாம் அவர் ஏவினாரோ, உங்கள் வேலையிலே சிலரை ஏவலாம். அநேகர் வந்து ஏவுறதை வந்து
கெடுதலாக பேசுவாங்க. நான் பாசிட்டிவாக சொல்கிறேன். ஆமேன். கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமேன். அவர் சர்வ சிருஷ்டி கர்த்தர். ஆமேன். சர்வத்தையும் படைத்தவர். ஆமேன். அவர் சொன்னா ஆகும். ஆமேன். அவர் சொல்லுகிறார் அல்லவா, அந்த ஏசாயா 46:11 வசனம் கடைசி பகுதி இப்போ வாசிப்போம். அதை செய்து முடிப்பேன், அதை செய்து முடிப்பேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன், அதை நான் திட்டம் பண்ணினேன், அதை நான் செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. அதை நான் நிறைவேற்றுவேன். உங்களுக்கு காண ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அந்த திட்டத்தை பண்ணினேன் என்று சொல்றார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு திட்டத்தை அவர் பண்ணினார். அது நிறைவேற்றி முடிக்கும் வரை அவர் சும்மாக அமர்ந்து இருப்பது இல்லை. ஹல்லேலூயா. ஆபிரகாமை தெரிந்து கொண்டார், மோசேவை தெரிந்து கொண்டார், கோரேஸ் ராஜாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றால் அவர்களுக்கு அநேக போராட்டங்கள் வந்தாலும் அந்த மனிதன் வேணாம் என்று சொல்லி ஆண்டவர் வேற மனிதனுக்கு ஜம்ப் ஆவே இல்லை. பேதுரு தண்ணீரில் நடக்கும் பொழுது கர்த்தர் பேதுரு முழுங்கும் பொழுது பேதுருவை தூக்கி விட்டு தான் மற்ற காரியங்களை பார்த்தார். அதே போல இன்றைக்கு நீங்கள் இருளிலே வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய சூழ்நிலை நிமித்தமாக பல சோர்வோடு நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை, உங்களுக்கு நான் வைத்திருக்கிற சித்தத்தை ஏற்ற நேரம் வரும்பொழுது, ஏற்ற காலம் வரும்பொழுது அதை நான் நிறைவேற்றி முடிப்பேன், அதை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு நான் கொடுத்தேன் என்று சொன்னார். அதே போல இன்றைக்கு காலை வேளையில் உங்களுடைய பறவைகளை நீங்கள் துரத்தும் பொழுது, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையிலே உறுதியாக இருக்கும் பொழுது, உங்கள் ரட்சிப்பில் நீங்கள் உறுதியாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை ஒருவருக்கு ஒருவர் திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமென். ஒருவருக்கு ஒருவர் திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒருவரையும் தனியாக பேர் சொல்லி அழைத்த தேவன். ஹல்லேலூயா. பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். நம் கருவிலே உருவாகத்திற்கு முன்பதாக அவர் கண்கள் நம்மை கண்டது. ஹல்லேலூயா. அவர் கண்கள் நம்ம மேல், நீதிமான்கள் மேல் எப்படி இருக்குதா? நோக்கமாய் இருக்கிறது. அவர் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்லவே அல்ல. அவர் நம்மளை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்லவே அல்ல. அவர் சொன்னதை, அவர் திட்டம் பண்ணினதை, அவர் ஆலோசனை நிலை நிற்கும். அவர் திட்டங்கள் பெறும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்து வாசிப்போம் 2 நாளாகமும் 3வது அதிகாரம் 1ஆம் வசனம். 2 நாளாகமும் 3:1. பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஓர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் துவங்கினான். ஆமென். நான் இன்னொரு 5-10 நிமிஷத்தில் மெசேஜை முடிச்சிருவேன். நீங்கள் மெசேஜ் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்ச மாதிரி இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த தான் லாஸ்ட் வசனம். தெளிவாக கவனிங்கள். இது ஒரு ஆழ்ந்த ஒரு சத்தியம் இருக்கிறது. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டு இதை வைத்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய சபை வாழ்க்கையிலும் சரி, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். மீண்டுமாக ஒரு வாட்டி 2 நாளாகமும் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஓர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் துவங்கினான். ஆமென். ஆண்டவர் நீரே பேசுங்கப்பா. சாலமோன் தேவாலயத்தை கட்டுகிற இடம் எங்க? மோரியா மலை. ஆமென். இந்த மோரியா மலை சரித்திரம் உண்டு. இந்த மோரியா மலையில் கர்த்தர் ஒரு தேவ ஆலயத்தை கட்டுகிறார் என்றால் அது ஒரு சாதாரண ஒரு இடம் கிடையாது. அதற்கு ஒரு சரித்திரம் உண்டு. அது எங்கே சரித்திரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 22வது அதிகாரம் 2வது வசனம். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் ஏகசுதனும் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக்கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடு என்றார். 3வது வசனம் கடைசி பகுதியை வாசிப்போம். தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 4வது வசனத்தையும் வாசிப்போம். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். ஹல்லேலூயா. இது அநேகருக்கு தெரிந்த வேத பகுதி தான். நான் இந்த சரித்திரத்துக்கு நான் மீண்டுமாக போய் நான் அநேக வசனங்கள் நான் வாசிக்க விரும்பவில்லை. சாலமோன் கட்டின தேவாலயம் எங்கே? மோரியா மலை. ஆபிரகாம் இப்போ ஈசாக்கை கொண்டு போய் பலி செலுத்துகிற இடம் எங்கே? மோரியா மலை. இது ரெண்டுத்திற்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கா?
இது ரெண்டுத்துக்கும் ஒரு இணை இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இவர்கள் 3 பேர் ஆபிரகாமும் ஈசாக்கும் சேர்ந்து 3 நாள் பிரயாணப்பட்டு, இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும், நான் டீட்டெயிலாக உள்ள போல, சத்தியத்தை கொஞ்சம் வேற மாதிரி நான் சொல்கிறேன், சரிங்களா? நன்றாய் கேளுங்கள். 3 நாள் பிரயாணம் பட்டு மோரியா மலைக்கு போகிறாங்க. மோரியா மலைக்கு போகிறாங்க. போகும்பொழுது எனக்கு ஒரு கேள்வி என்னவென்றால், கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்க வேண்டும், விசுவாசத்தை கர்த்தர் சோதிக்க வேண்டும். அதுதானே இப்போ ப்ரோக்ராம். ஆண்டவர் எண்ணத்தில் வைத்தது என்ன? ஆபிரகாமை விசுவாசத்தை கொண்டு சோதிக்க வேண்டும். ஈசாக்க ஆபிரகாம் பலி இடுவானா மாட்டானா அப்படின்றதான் ஒரு சோதனை. இதை ஆண்டவர் எங்கே வேணாலும் பண்ணியிருக்கலாம். அவன் இருந்த ஸ்தலத்திலிருந்து நீ கொஞ்சம் தூரம் வந்து என்ன பண்ணுப்பா, ஒரு பலிபீடத்தை கட்டி நாங்கள் என்ன பண்ணு, ஈசாக்க பலியிடு என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் 3 நாள் பிரயாணப்பட்டு போக வைக்கிறார். போக வைத்து என்ன பண்ணுறாங்க, கடைசியாக பார்க்குறோம், இந்த சமூகம் எல்லாருக்கும் தெரியும். கடைசியாக பார்க்கும்பொழுது அவன் அந்த ஸ்தலத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிடுகிறான். ஆமென். கர்த்தர் எல்லாமே பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஆராதனை, அங்கே ஒரு துதி என்ற பலிபீடத்தை ஆபிரகாம் அங்கே கட்டுகிறான். ஆமென். இதே இடத்துல பல ஆண்டுகளுக்கு பிறகு சாலமோன் வந்து அங்கே என்ன பண்ணுறான், அங்கே ஒரு தேவ ஆலயத்தை கட்டுகிறார். தேவ ஆலயத்தை கட்டும்பொழுது முதலாவது என்ன பண்ணுவாங்க, ஒரு அஸ்திபாரம் போடுவாங்களா இல்லையா? ஒரு தேவ ஆலயத்தை கட்டணும், இல்லை எந்த ஒரு ஆலயத்தை கட்டணும், எந்த ஒரு பில்டிங்கை கட்டணும், என்ன பண்ணுவாங்க, ஒரு அஸ்திபாரத்தை போடுவார்கள். ஆமென். கர்த்தர் அங்கே ஆவிக்குரிய கண்ணோட்டத்தை நான் பார்த்தேன். அந்த அஸ்திபாரம் கர்த்தர் ஆபிரகாமை கொண்டு ஈசாக்கை கொண்டு பல ஆண்டுகளுக்கு முன்பதாக, ஆமென், அதே இடத்துல கர்த்தர் ஆபிரகாமை கொண்டு ஒரு அஸ்திபாரத்தை போட்டார். ஹல்லேலூயா. இதில் என்ன நமக்கு சத்தின்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் தியானிக்கும் பொழுது என்னால் தாங்கவே முடியவில்லை. என்னென்றால், இன்றைக்கு நம்மளை வைத்து கர்த்தர் அநேக காரியங்களுக்கு அஸ்திபாரம் போட்டுக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் வடிகிற கண்ணீர், இன்றைக்கு நாம் படுகிற வேதனைகள், இன்றைக்கு நீங்கள் சந்திக்கும் போராட்டம், இதெல்லாம் வரும் காலத்திற்கு கர்த்தர் ஒரு அஸ்திபாரத்தை நம்மளை கொண்டு அநேக காரியங்களுக்கு மகிமையாய் வெற்றி சிறக்கும்படி கர்த்தர் நம்மளை வைத்து ஒரு அஸ்திபாரத்தை இந்த நாட்களிலே போட்டுக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஆலயம் என்பது சும்மா இல்லை. தேவ ஆலயத்திலே தேவனுடைய மகிமை தங்கும். ஆமென். மகிமை தங்கும், மகிமை வெளிப்படும். அதுதான் தேவ ஆலயம். அதுதான் சாலமோன் கட்டின மகா தேவாலயத்திலே கர்த்தர் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஆபிரகாமும் ஈசாக்கும் 3 நாள் பிரயாணப்பட்டு போன பொழுது அவர்கள் அங்கே கண்டது ஒரு ஆட்டுக்கடா. அவர்கள் கண்களாலே கண்டது ஒரு ஆட்டுக்கடா. ஆனால் அவர்கள் கண்களுக்கு தெரியாத ஒரு சத்தியம் என்னவென்றால், அதே இடத்திலே பல ஆண்டுகள் கழித்து, பல தலைமுறைகள் கழித்து சாலமோன் வந்து அங்கே தேவ ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் கொண்டு ஒரு அஸ்திபாரத்தை கர்த்தர் அந்நாட்களிலே செய்தார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய தேவன்க, எவ்வளோ நம்மளுடைய ஞானத்துக்கு எட்டாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் வடித்து கொண்டு இருக்கிற கண்ணீர், இன்றைக்கு நாம் வடித்து கொண்டு இருக்கிற போராட்டங்களுக்கு நான் ஏன் ஆண்டவரே, ஏன் இந்த ஒரு நிலைமை ஆண்டவர்? நான் 3 நாள் நான் பிரயாணப்பட்டு போனேன், ஒரு ஆட்டு கடாக்காக ஆண்டவர் நான் 3 நாள் பிரயாணப்பட்டு போனேன். அருமையான தேவ ஜனமே, உன்னை கொண்டு அநேக காரியங்களுக்கு, வரும் மாதங்களுக்கு, வருகிற காலங்களில், வருகிற ஆண்டிலே கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை, ஒரு நன்மையை தர, ஒரு அதிசயங்களை செய்ய, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க, ஒரு மகிமையாய் நீங்கள் வெற்றி செய்வதற்காக கர்த்தர் இன்றைக்கு நீங்கள் செல்லுகிற பாதையிலே உங்களை கொண்டு அஸ்திபாரம் போட்டுக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கே நாம் மகிமை செலுத்துவோமா? எவ்வளோ பெரிய தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன், எவ்வளோ பெரியவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் எந்த இடத்திலிருந்து, மோரியா மலையில் இருந்து சிந்துகிற கண்ணீருக்கு, நம் மோரியா மலையில் இருந்து நம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு நிச்சயமாக பதில் உண்டு. ஹல்லேலூயா. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அது பரலோகத்தில் நிறைவான பலன் உண்டு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் செய்யும் பிரயாசங்கள், நீங்கள் செய்யும் அன்பின் பிரயாசங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு அஸ்திபாரத்தை போட்டு வருகிற காலங்களே மகிமையாய் வெற்றி சிறக்க கர்த்தர் செய்வார். நீங்க எந்த இடத்திலிருந்து கண்ணீரோடு விதைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள்,
இருக்கிறீர்களோ அந்த இடத்துல நாளைக்கு தாவீது வரப்போறான், அந்த இடத்துல நாளைக்கு சாலமோன் வரப்போறான். ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் ஆராதிக்க போகிறார்கள், ஒரு கூட்ட ஆசாரியர்கள் ஆராதிக்க போகிறார்கள். உங்கள் இனம் உங்களை தேடி வரும், உங்களுடைய ஜனங்கள் உங்களை தேடி வருவார்கள், உங்களுடைய ஜாதிகள் உங்களை தேடி வரும், உன் சொந்தங்கள் உங்களை தேடி வரும். ஊரில் ஒருவனும் ஜாதியில் இரண்டுமாய் தெரிந்து கொண்டு இன்றைக்கு நீங்க காலை வேளையில ஆராதனையில உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, உங்களை தேடி வருவார்கள். உங்களை தேடி வந்து உங்களுடைய மகிமை அல்ல, தேவனுடைய மகிமையை காண்பார்கள். இது எப்படி ஆயிற்று, உங்கள் வாழ்க்கையில எப்படி ஆயிற்று என்று கேட்கும் பொழுது நீங்கள் சொல்லுவீங்கள், நீங்கள் இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். அமர்ந்திருந்து நானே, ஹல்லேலூயா, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளும் காலம், எஸ், அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளும் காலம் வரும் வரும். அவர் அக்கினி ஜுவாலையாக வந்து கிழக்கிலிருந்து வந்து நின்று உங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் பட்ட அவமானம், நீங்கள் சந்தித்த நிந்தை, நீங்கள் போராடின வாழ்க்கைக்கு கர்த்தர் ஒரு அஸ்திபாரத்தை போட்டுக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஏன் இந்த வாழ்க்கை ஆண்டவரே, உங்களை நம்பிதானே ஆண்டவரே நான் படகுல ஏறினேன். ஆண்டவரே, இப்போ காற்று அடிக்கிறது ஆண்டவரே, உங்களை நம்பிதானே இந்த படகுல நான் ஏறினேன். நீங்க தானே ஆண்டவரே என்னை அழைத்தீங்க. ஆண்டவரே, இப்போ பெருங்காற்று வருகிறது ராஜா, தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை தகப்பனே. ஆண்டவரே, மிஸ்பாவுக்கு வர சொன்னீங்க, ஆண்டவர் நான் மிஸ்பாவுக்கு வந்தேன். ஆண்டவரே, நீங்க உபவாசம் இருக்க சொன்னீங்க, நான் உபவாசம் இருந்தேன் ஆண்டவரே. ஆனால் இப்பொழுதோ பெலிஸ்தியர்கள் என்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே ராஜா, பெலிஸ்தியர்கள் என்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே, தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லாமல் இருக்கிறதே ராஜா. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அந்த குருடன் சொன்ன பொழுது அவனை யாரும் அந்த வரைக்கும் அதட்டல. உங்க நாமத்தை சொன்னோன்னே அநேகர் என்ன அதட்டுறாங்களே ராஜா. ஆண்டவர், உங்க நாமத்தை சொன்னோன்னே அநேகர் என்ன அதட்டுறாங்களே தகப்பனே என்ற கேள்வியோடு உடைந்த உள்ளங்களுக்கு கர்த்தர் பேசிக் கொண்டு இருக்கிறார். அவைகள் எல்லாம் ஒரு அஸ்திபாரம், அவைகள் எல்லாம் ஒரு அஸ்திபாரம். வருங்காலங்களிலே உன்னையும் வைத்து உன் குடும்பத்தையும் வைத்து ஊரில் ஒருவனையும் வம்சத்தில் இருவரையும், ஊரில் ஒருவன் சொல்லும் போது ஆபிரகாம், வம்சத்தில் இருவர் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம், ஈசாக்கு, அவர்களை வைத்து நான் ஒரு அஸ்திபாரத்தை போட்டேன். சாலமோன் ராஜா வந்த பொழுது மகிமையாய் ஒரு தேவ ஆலயத்தை கட்டி அதிலே அநேகர் வந்து ஆராதித்தார்கள். அது போல உங்கள் வாழ்க்கையை நான் மகிமையாய் வெற்றி சிறக்க வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க செய்ய வேண்டியது, உங்கள் வாழ்க்கையில இருக்கிற பறவைகளை துரத்துங்கள், உங்கள் வாழ்க்கையில இருக்கிற பறவைகளை துரத்துங்கள். உங்கள் உடன்படிக்கை செய்த ஆண்டவர், உங்களோடு கூட ரட்சிப்பை கொடுத்த ஆண்டவர், அந்த உடன்படிக்கையிலும் அந்த ரட்சிப்பிலும் நீங்கள் உண்மையாய் இருக்கும் பொழுது கிழக்கில் இருந்து வருவார். அவர் கிழக்கிலிருந்து வந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே நாம் எழுந்து நின்று கர்த்தரை நாம் மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர், நீர் எங்களோடு கூட இன்று பேசியிருக்கிறீர் ராஜா. ஆண்டவர், இந்த வார்த்தையை நாங்கள் மறக்காதபடிக்கு ஆண்டவர் அநேக காரியங்கள் நீ பேசியிருக்கிறீர். ஆண்டவர், இது ஒரு ரட்சணிய நாள், இது ஒரு ரட்சணிய நாள். இது அநேகருடைய விசுவாசத்தை கர்த்தர் தட்டி எழுப்பியிருக்கிறார். அநேகருடைய விசுவாசத்தை தட்டி எழுப்பியிருக்கிறார். பல ஆழங்களிலே இருந்த விசுவாசத்தை கர்த்தர் இன்றைக்கு அநேகர் தட்டி எழுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே மகனே, சோர்ந்து போகாதே மகளே. உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய இன்றைக்கு கர்த்தர் அஸ்திபாரம் போட்டுக்கொண்டு இருக்கிறார். உன்னுடைய கண்ணீர் வீண் போகாது, உன்னுடைய முழங்கால்கள் வீண் போகாது, உன்னுடைய உபவாச ஜெபம் வீண் போகாது. கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் உறங்குவதில்லை. ஹல்லேலூயா. தேவன் தாமே உங்க எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. மீன் பெரிய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் தெளிவாய் பேசியிருக்கிறார். உடன்படிக்கை, ஆண்டவர் ஒரு பக்கம் நிற்கிறாரு, நாம் ஒரு பக்கம் நிற்கிறோம். நாம் செய்த உடன்படிக்கையை அழித்து விட வேண்டும், ஒன்றுமில்லாமல் மாற்றிவிட வேண்டும் என்று பிசாசானவன் பொறுக்கி போட வருகிறான். அதை விரட்டுகிறது தான் கர்த்தருடைய பிள்ளைகள். அதை விரட்டுவதற்கு கர்த்தர் பலன் கொடுப்பார்.
விட்ட பாவத்தை இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் தீர்மானம் எடுத்தோம். ஆனால் திரும்ப திரும்ப பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விதைக்கிறவன் புறப்பட்டான், விதைத்தான். வழி அருகே விதைக்கப்பட்ட விதைகள் பலன் கொடுக்காதபடிக்கு பறவைகள் வந்து பொறுக்கி போட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளே, வார்த்தையை கேட்கிறோம், வசனத்தை கேட்கிறோம். பல கவலைகள், உலக கவலைகள். வாட் இஸ் நெக்ஸ்ட்? நாளைக்கு என் வாழ்க்கையில் என்ன, அடுத்த மாசம் என்ன, என் வாழ்க்கையில் என்ன நடப்பது என்று தெரியல. பயத்தோடு சந்தேகத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அந்த பறவைகள் ஒவ்வொன்றாய் கொத்தி கொண்டு போகிறதை உணராமல் இருப்பீர்கள் என்றால் வாழ்க்கையிலே தோல்வி. ஆனால் ஆண்டவர் சொல்றார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை ஸ்திரப்படுத்துவேன், நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் மோரியா மலையில உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் என்றால் அதுக்கு ஒரு அஸ்திபாரத்தை ஆண்டவர் உங்க மூலமாய், உங்க குடும்பத்தின் மூலமாய் அஸ்திபாரம் போடப்பட ஆண்டவர் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். ஆபிரகாம் பலி செலுத்தின அந்த நாட்களிலிருந்து தேவ ஆலயம் கட்டப்படுவதற்கு ஏறத்தாழ 950 975 வருஷம் ஆயிடுச்சு. 12, 13, 14 சந்ததி, ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும். அந்த சந்ததி கர்த்தருடைய சந்ததி என்று சொல்லப்படும். நீங்கள் இன்னைக்கு சிந்துகிற கண்ணீர், உடைய தியாகம், உடைய இழப்புகள் ஒன்றும் அது வீணாய்வதல்ல. கர்த்தர் உங்களுக்கு பின்வர பிள்ளைகளுக்கு பின்வரும் ஆண்டுடைய வருகை தாமதிக்குமேயானால் நீங்கள் சிந்தின கண்ணீர் நிச்சயம் பலன் தரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உடைய கண்ணீர் ஒன்றாகிலும் வீண் போவதில்லை, உடைய விசுவாசம் வீண் போவதில்லை, உடைய தியாகம் வீண் போவதில்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் துருத்திலே வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் ஒப்பு கொடுங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவருடைய வருகை மிக சமீபம். இந்த கடைசி காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் ஆபத்து காலத்திலே உன் பலன் குறுகினதா இருக்கும் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. பயப்படாதீங்க, அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் மரண பரியந்தம் நம்மளை நடத்துவார். அவருடைய வருகை மட்டும் கர்த்தர் நம்மளை நடத்துவார். விசுவாசிங்க, விசுவாசிங்க, உள்ளத்தை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஓ லபா ஷதலா தனபா ஹபா பரதனபா ஷிகரதனபா கதா. வியாதிகள் வரும், பலவீனங்கள் வரும், போராட்டங்கள் வரும், நிந்தனைகள் வரும், அவமானங்கள் வரும். எல்லாத்தையும் கொண்டு போய் பலிபீடத்தில் வைங்க. கர்த்தர் அக்கினியினால் எல்லாவற்றையும் சுட்டெரிப்பாராக, சுட்டெரிப்பாராக. நீங்கள் பறவைகளுக்கு இடம் கொடுத்தால் அதே பறவை உங்க பலிபீடத்தில் இனப்பெருக்கம் செய்யும். அந்த பறவையை நீங்க விரட்டலன்னா அந்த பறவை பறவைகளாக மாறும், இனப்பெருக்கம் செய்யும். உன்னுடைய ஜெபத்திற்கு, விசுவாசத்திற்கு எந்த பதிலும் இருக்காது. எதிர்த்து நில்லு, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எதிர்த்து நில்லுங்க, ரெசிஸ்ட். அதனால கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. எல்லாம் கரமை தட்டி, ஆண்டவரே ஐயா, மகிமையை காண கிருபை செய்யும், வல்லமையை காண கிருபை செய்யும். கர்த்தருடைய வார்த்தை கொடுத்த மகனுக்காக ஜெபிக்கிறோம். மகனை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்.
ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய வார்த்தை கொடுத்த பிற்பாடு கர்த்தர் அந்த மகனை பொன்னாக விளங்க செய்கிறார். பல போராட்டங்கள், பல விபத்துகள், வியாதிகள். ஆனால் இந்த முறை எல்லாம் கரலை உயர்த்தி நம்ம சத்தியத்தை கேட்டிருக்கிறோம். இந்த வார்த்தைகள் கிரியை செய்வதாக எல்லா கரங்களை சேர்த்து ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த வருகைக்கு ஆண்டவர் இந்த மகனை எடுத்து இன்னும் பயன்படுத்துவீராக. ஆண்டவருடைய பிரசன்னம் தொடர்ந்து மகனோடு கூட இருப்பதாக ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். பறவைகள் வந்து எங்களை சேதப்படுத்தாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். எங்க கண்ணீர், எங்க இழப்புகள், எங்களுடைய தியாகம் பின் சந்ததிக்கு அது மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக, எங்களுக்கும் ராஜ்யத்திற்கும் சமீபமாய் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.